கல்வி சரியில்லைன்னு சொல்றாங்க. மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா சேரத்துக்கு வந்து அப்போ வந்து 5 லட்சம் கேட்டாங்க. யாரு? விஜய் பாஸ்கர் அவங்க ஆட்சி இருக்கு சொல்லும், அதாவது ஏடிஎம்க்கு ஆட்சி இருக்கு சொல்லும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கு சொல்ல பாத்தீங்கன்னா வெறும் 5000 தான். அது கொடுத்து வெளிநாடுகளுக்கு போய் இப்போ படிச்சுட்டும் வராங்க. உண்மையில பாத்தீங்கன்னா நியூஸ்ல கூட சொல்லியிருக்காங்க, உங்க நியூஸ்ல கூட இது ஒளிபரப்பாயிருக்கு சார். ஆனா அதனால சொல்லி இப்போ வந்து அது புரிதல் இல்லாம மாணவர்கள் வந்து கல்வி சரியில்லைன்னு சொல்றாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேலிடத்துல இருந்து ஏன் அந்த கட்சியில இருந்து ஏன் ஆட்கள் வந்து தனித்தனியா போறாங்கன்னா மேலிடத்துல இருக்க தலைமை சரியில்லைன்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாம அவங்க கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்க சொல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து வெளியே இடத்துக்கு போற மாதிரி இப்போ வந்து நம்ம சகோதரி சொன்னாங்க, இவர் வந்து இந்த கட்சியில இருந்து எதிரி கட்சியை போய் சேர்ந்தாங்க. அரசியல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அந்த பாயிண்ட் அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன் சார். அதை எப்படி மக்கள் பாக்குறாங்க? மாணவர்கள் இந்த கட்சியில ஒருத்தர் கொள்கை பிடிப்போடு இருந்திருக்காரு, இத்தனை வருஷம் இந்த கட்சியில பயணித்திருக்கிறாரு, திடீர்னு இந்த கட்சியில இந்த கட்சிக்கு ஏதோ ஒரு தலைவர், நம்ம குறிப்பிட்ட ஒருத்தவங்களை கேட்கல, ஏதோ ஒரு தலைவர் போறாரு அப்படிங்கறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் இது எப்படி மாறும்? மக்கள் ஏன் அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கே தெரியுதுங்க சார். இப்போ இந்த கட்சியில இருந்து வந்த 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் சார் ஓபிஎஸ். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்காருன்னா இப்போ அவருக்கே தெரியுது எது எங்க வந்திருக்காரு. இப்போ டிஎம்கேல வந்து சேர்ந்திருக்காரு அவரு திமுகல. அதாவது ஏன்னா இப்போ வந்து அந்த டைம் ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆர் போன பிறகு அம்மா இருந்தாங்க, அம்மா இருந்தவரையும் ஆட்சி நல்லா இருந்தது சொல்லி அவருக்கே தெரிஞ்சிருக்கு.